நந்தியிடம் சொன்னால் நிறைவேறும். பிரதோஷ நேரத்துல சிவனாடும் ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டுகளிப்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் தாண்டவமாடியதை பார்த்த நந்தி தேவரு ஆனந்த மிகுதியால உடல் பருத்தாராம். அதன் காரணமா கையிலேயே மறைந்தாராம். அதன் காரணமாக கைலாயமே மறைஞ்சதாம். அதனாலதான் பிரதோஷ காலத்துல நந்தி பகவான் கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமான தரிசனம் செய்யணும்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு பாதுகாவலனா இருப்பதுதான் நந்தி. சிவனை பார்க்க போறவங்க அதன் காவலான நந்தியிடம் தங்களுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னா நந்தி பெருமான் சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. அந்த வேண்டுதல் நிறைவேற செய்யவும் நந்தியினுடைய காதுல சொல்ற நடைமுறை என்பது எல்லா கோவில்கள்லையும் இருக்குது. பெரிய கோவில்ல உள்ள சிறிய நந்தியிடம் சொன்னா மகாநந்திக்கு கேட்குமா, வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் என்பதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பு. பிரதோஷ காலத்துல இந்த காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப அவசியம். பச்சரிசி, பைத்தம்பருப்பு ஆகியவற்றை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்த பிறகு அதை வடிகட்டி வெல்லம், தேங்காய் பால் சேர்த்து காப்பரிசி தயாரிக்கணும். நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செஞ்சு நந்தியோட காதுல சொன்னா நிச்சயம் சொன்னது நடக்குமா.